வணக்கம். டிடிடிவியின் செய்திகள் வாசிக்கும் நான் ஜே நிக்சன். செய்தி தொகுப்பு ஆசிரியர் பிரிஸ்னோ. முதலில் தலைப்புச் செய்திகள். வித்தியா படுகொலை வழக்கு சந்தேக நபர்களுக்கு எதிராக 41 குற்றச்சாட்டுகள் முன்வைப்பு. போர்க்குற்ற விசாரணையில் சர்வதேச நீதிபதிகளின் பங்களிப்பு இருக்காது ரவி கருணாநாயக்க. ஜனாதிபதியின் யாழ் வருகை காணாமல் போன உறவினர்களின் பிரதிநிதிகளுடன் சந்திப்பு. பிரான்ஸ் நாடாளுமன்ற தேர்தல் மேக்ரோனின் கட்சி முன்னிலை. இலங்கை மற்றும் பாகிஸ்தான் அணிகள் மோதலில். இனி விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள். புங்குடுதீவு மாணவி வித்தியா படுகொலை செய்யப்பட்ட வழக்கு மேல் நீதிமன்ற நீதிபதிகள் அடங்கிய ட்ரையல் அட்பார் தீர்ப்பாய முறையில் இன்று யாழ் மேல் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது வழக்கின் பிரதான 9 சந்தேக நபர்களும் மன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர். சந்தேக நபர்கள் சார்பில் 2 சட்டத்தரணிகள் மன்றில் ஆஜராகியதுடன் சட்டமா அதிபர் திணைக்களத்தின் ஏற்பாட்டில் அரசு செலவில் 9 சந்தேக நபர்களுக்குமான பொதுவான சட்டத்தரணி ஒருவரும் இன்றைய தினம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. வழக்கு தொடுநர்கள் சார்பில் ஆஜராகிய சட்டமா அதிபர் திணைக்களத்தின் பிரதி மன்றாடியர் எஸ் குமார் ரட்னம் எதிரிகள் மேலான 41 குற்றச்சாட்டுகள் அடங்கிய குற்றப்பத்திரம் வழக்கின் 37 சாட்சிகளின் வாக்குமூல அறிக்கை மற்றும் சான்று பொருட்களின் அறிக்கைகளை மன்றில் சமர்ப்பித்தார். கடத்தியமை, வன்புணர்வு செய்தமை, கொலை செய்தமை மற்றும் மேற்படி குற்றங்களுக்கு உடந்தையாக இருந்தமை ஆகிய பிரதான குற்றங்கள் அடங்கிய 41 குற்றச்சாட்டுகளும் மன்றில் எதிரிகளுக்கு வாசிக்கப்பட்டதுடன் சகல குற்றச்சாட்டுகளையும் 9 எதிரிகளும் மறுப்பதாக மன்றில் தெரிவித்தனர். இதனையடுத்து இந்த வழக்கை தொடர் விசாரணைகள் இந்த மாதம் 28ஆம், 29ஆம், 30ஆம் மற்றும் அடுத்த மாதம் 3ஆம், 4ஆம், 5ஆம் நாட்களில் எடுத்துக் கொள்ளப்படும் என நீதிபதிகள் இன்று தெரிவித்தனர். இதன்போது வழக்கின் 37 சாட்சிகளும் குறித்த நாட்களில் மன்றில் முன்னிலையாகுமாறும் நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். இதேவேளை வவுனியா மேல் நீதிமன்ற நீதிபதி பாலேந்திரன் சசி மகேந்திரன் தலைமையில் திருகோணமலை மேல் நீதிமன்ற நீதிபதி அன்னலிங்கம் பிரேமசங்கர், யாழ்ப்பாண மேல் நீதிமன்ற நீதிபதி மாணிக்கவாசகர் இளஞ்செழியன் முன்னிலையில் இந்த விசாரணைகள் இடம்பெற்றுமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்துள்ள ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் விசேட அபிவிருத்தி குழு கூட்டம் நடைபெற்றுள்ளது. யாழ் மாவட்ட செயலகத்தில் இன்று இந்த கூட்டம் நடைபெற்றுள்ளது. இந்த கூட்டம் தொடர்பான செய்தி சேகரிப்புக்கு ஊடகங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் அங்கு பேசப்பட்ட விடயங்கள் தொடர்பில் எவ்வித தகவலும் இதுவரை வெளியாகவில்லை. இந்த கூட்டத்தில் வடக்கு முதல்வர் சி வி விக்னேஸ்வரன், வடக்கு ஆளுநர் ரெஜினோல் குரே, அமைச்சர்களான ராஜித சேனாரட்ன, துமிந்த திசாநாயக்க, யாழ் அரசாங்க அதிபர் நாகலிங்கம் வேதநாயகம் மற்றும் அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டிருந்தனர். யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்துள்ள ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்களது பிரதிநிதிகளுடன் சந்திப்பில் ஈடுபட்டுள்ளார். திருகோணமலை மூதூர் பெருவழி பகுதியில் கடந்த 28ஆம் தேதி 3 பாடசாலை சிறுமிகள் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று பாரிய மனித சங்கிலி போராட்டம் ஒன்று கிழக்கு பல்கலைக்கழகம் வந்தாறுமூலை பிரதான வாயில் முன்பாக இடம்பெற்றது. கிழக்கு பல்கலைக்கழகத்தின் கலை கலாச்சார பீட மாணவர்கள் ஒன்றியம் மற்றும் மட்டக்களப்பு மாவட்டத்தின் பல சமூக அமைப்புகளின் உறுப்பினர்கள், இளைஞர்கள், கிழக்கு பல்கலைக்கழக கலை கலாச்சார பீடத்தில் கேட்கும் தமிழ் மாணவர்கள் என அதிகளவானோர் குறித்த போராட்டத்தில் கலந்து கொண்டனர். இதன்போது போராட்டத்தில் ஈடுபட்டவர்களினால் மல்லிகை தீவு பகுதியில் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்ட 3 பாடசாலை சிறுமிகளுக்கும் நீதி கிடைக்க வேண்டும், உரிய பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் போன்ற பதாதைகளை ஏந்தியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்தும் போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் கருத்து தெரிவிக்கையில் இலங்கையின் சட்டத்தில் மாற்றம் கொண்டுவரப்பட வேண்டும், சிறுவர்கள் மற்றும் பெண்கள் பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு எதிராக இலங்கை சட்டத்தில் மாற்றம் கொண்டு வருவதற்கு நல்லாட்சி முயற்சிகளை முன்னெடுக்க வேண்டும், குற்றம் இழைத்தவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும், பாதிக்கப்பட்ட சிறுமிகளுக்கு நீதி, நியாயம், பாதுகாப்பு என்பவற்றை நீதித்துறை பெற்றுக் கொடுக்க வேண்டும், பாதிக்கப்பட்ட சிறுமிகளுக்கு ஆதரவாக தமிழ் அரசியல் தலைமைகள் மௌனம் காத்துக் கொண்டிருப்பதை ஒருபோதும் ஏற்க முடியாது. அரசியல் நாடகத்திற்காக இவ்வாறான விடயங்களை அரசியலாக்கி அதில் பிரச்சாரம் செய்கின்றார்களே தவிர எந்த ஒரு தமிழ் அரசியல்வாதிகளும் குரல் கொடுப்பதாக இல்லை. தமிழ் அரசியல் தலைமைகள் இதுவரைக்கும் எவ்வித நடவடிக்கைகளும் முன்னெடுக்கவில்லை என இதன்போது குற்றம் சுமத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மல்லிகைத்தீவு மாணவர்களுக்கு, அதாவது சின்னஞ்சிறிய குழந்தைகளுக்கு நடந்த இந்த அநீதிக்கு நிச்சயமாக தண்டனை வழங்கப்பட வேண்டும். இவர்களுக்கான தண்டனை வழங்கப்படும் இடத்தை இப்படியானதொரு கொடு
அந்த வகையில் பெண்கள் சமூகத்தின் கண்கள், சிறுவர்களுக்கான உரிமைகள் உரிய முறையில் வழங்கப்பட வேண்டும். இன்று எங்களுடைய குடும்பத்தை சேர்ந்த இந்த ஒரு பெண்மணி, ஒரு இளம் மொட்டு பாதிக்கப்பட்டால் எங்களுக்கு எந்த உணர்வு இருக்குமோ, எந்த விதமான மன அழுத்தம் எங்களுக்கு இருக்குமோ, அதே போல இந்த இலங்கை நாட்டில் நடைபெறுகின்ற ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் தொடக்கம் பெண்கள் வரையிலான வன்முறைகளுக்கு எதிரான உணர்வு ஒரு மனிதனிடத்தில் இல்லாத போது அவன் இந்த நாட்டின் பிரஜையாக இருக்க முடியாது. இந்த நாட்டில் என்ன நடக்கிறது? பெண்கள் உங்கள் பாயிரங்கமாக சிறுவர்கள் துஷ்பிரயோகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நல்லாட்சி என்ன உறங்கிக் கொண்டிருக்கிறதா? அதிகாரிகள் என்ன அவர்களுடைய பொறுப்புகளை மறந்து கொண்டிருக்கிறார்களா என்பதை நான் ஞாபகமூட்டுகிறேன். இன்று நடைபெற்றது தன் குடும்பத்தில் தன்னுடைய பிள்ளைக்கு, தன்னுடைய பெண்ணுக்கு நடைபெறாது என்பது எந்த நிச்சயம்? வழங்கப்படுகின்ற ஒவ்வொரு தீர்ப்புகளும் நாளை இந்த தப்பை செய்ய நினைக்கின்ற, செய்ய முயலுகின்ற, அது பற்றி செய்ய துணிகின்ற ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுக்கு ஒரு எச்சரிக்கையாக இது இருக்க வேண்டும். ஆனால் இந்த நாட்டில் என்ன நடைபெறுகிறது? அவர்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. சட்டம் போட்டு தடுப்பவன் தடுத்துக் கொண்டிருக்கிறான், திட்டம் போட்டு திருடுபோன் திருடு கொண்டு தான் இருக்கிறான். பாவங்கள், தீமைகள், அது மாத்திரமல்லாமல் இவ்வாறான துஷ்பிரயோகங்கள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன. அப்பொழுது ஏன் சட்டம் மனிதனை பாதுகாக்க வேண்டும், அவனுடைய தவறை கட்டுப்படுத்த வேண்டும். ஆனால் இந்த நாட்டில் இது நடைபெறுகிறதா என்பது வினாக்குறியாகத்தான் இருக்கின்றது. எனவே எங்களால் இயன்ற எமது பல்கலைக்கழகத்தில் இயன்ற ஒரு சிறு முயற்சியாக இருக்க வேண்டும். நாட்டில் அனைத்து மக்களும் இதற்காக ஒன்றிணைகின்ற போது இவ்வாறான தீமைகள், இவ்வாறான இளம் சிறுமிகளுடைய பாவங்கள், துஷ்பிரயோகங்கள் தடுக்கப்படும் என்பதில் உத்தரவாதம் இல்லை. எனவே உங்களால் முடியுமான பங்களிப்பை இதற்கு நீங்கள் பார்வையாளராக இல்லாமல் பங்காளர்களாக இருங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். வரலாற்று சிறப்புமிக்க முல்லைத்தீவு வற்றாப்பளை கண்ணகி அம்மன் ஆலயத்தின் வைகாசி விசாக பொங்கல் விழா இன்றைய தினம் சிறப்பாக இடம்பெற்று வருகிறது. முள்ளியவளை காட்டு விநாயகர் ஆலயத்தில் இருந்து அதிகாலை 3 மணியளவில் மடப்பண்டும் எடுத்து வரப்பட்டு வற்றாப்பளை கண்ணகி அம்மன் ஆலயத்தை காலை 5 மணியளவில் மடப்பண்டும் சென்றடைந்தது. இதனைத் தொடர்ந்து காலை 7 மணியிலிருந்து ஆலயத்தில் பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சென்று தமது நேர்த்தி கடன்களை செய்து வருவதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார். இன்று அதிகாலை தொடக்கம் பொங்கல் பொங்கி அம்மனுக்கு படைத்து வழிபடுவதில் மக்கள் ஈடுபட்டு வருவதுடன் சிறுவர்கள் தொடக்கம் முதியவர்கள் வரை நேர்த்தி கடன்களையும் நிறைவேற்றி வருகின்றனர். மேலும் வைகாசி விசாக பொங்கல் நாளை அதிகாலை வரைக்கும் தொடர்ந்து நடைபெற உள்ளமை குறிப்பிடப்பட்டது. கோமாகம நீதிமன்றத்தில் நடந்து கொண்ட விதம் தொடர்பில் பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கேலகுட அத்தே ஞானசார தேரருக்கு எதிராக நீதிமன்றத்தை அவமதித்த குற்றச்சாட்டின் கீழ் சட்டமா அதிபரால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. அந்த வழக்கை ஜூலை மாதம் 18, 19, 20 ஆகிய நாட்களில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இன்றைய தினம் ஞானசார தேரர் நீதிமன்றத்தில் முன்னிலையாகாத நிலையில் சட்டமா அதிபர் அவரை கைது செய்வதற்கு பிடியாணை கோரியுள்ளார். எனினும் அடுத்த வழக்கு விசாரணை தினத்தில் அவர் முன்னிலையாகாவிட்டால் கைது செய்வதற்கு பிடியாணை பிறப்பிப்பதாக நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் ஞானசார தேரர் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி டிரான் வரலையத்த ஞானசார தேரருக்கு உயிர் அச்சுறுத்தல் இருப்பதால் நீதிமன்றத்தில் முன்னிலையாகவில்லை என நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். எனினும் அவ்வாறான தகவல் ஏதும் இல்லை என கூறிய நீதிமன்றம் அடுத்த வழக்கு விசாரணையின் போது ஞானசார தேரர் கட்டாயமாக நீதிமன்றத்தில் முன்னிலையாக வேண்டும் எனவும் உத்தரவிட்டுள்ளது. மனித உரிமை மீறல் விசாரணைகளின் போது சர்வதேச நீதிபதிகள் கண்காணிப்பாளர்களின் பங்களிப்பு இருக்காது என வெளிவிவகார அமைச்சர் ரவி கருணாநாயக்க தெரிவித்துள்ளார். சர்வதேச ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் குறிப்பிடுகையில் மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் இலங்கை மீது சுமத்தப்பட்டு வரும் குற்றச்சாட்டுகள் குறித்த விசாரணைகளுக்கு வெளிநாட்டு நீதிபதிகளையோ அல்லது கண்காணிப்பாளர்களையோ இணைத்துக் கொள்ள எதிர்பார்க்கவில்லை. கடந்த 2012ஆம் ஆண்டில் கடந்த அரசாங்கம் பல்வேறு சர்வதேச நிபந்தனைகளுக்கு இணங்கியிருந்தது. இதனால் இலங்கை சர்வதேச ரீதியில் சில விடயங்களுக்கு பொறுப்பு கூற வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. சர்வதேசத்தின் இலக்காக மாறியிருந்த இலங்கையை அதிலிருந்து மீட்டெடுக்க அரசாங்கத்தினால் முடிந்தது. ஜனநாயகம் முக்கியமானது என கருதும் நாடாக இலங்கையை தற்போது சர்வதேச சமூகம் ஏற்றுக்கொண்டுள்ளது. எனினும் நாட்டின் இறையாண்மை மிகவும் முதன்மையானது என்றே கருதுகின்றேன் என அவர் தெரிவித்துள்ளார். மத்திய வங்கியின் முறி மோசடி தொடர்பில் 18 நிறுவனங்களின் தகவல்கள் இன்று ஜனாதிபதி ஆணைக்குழுவில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. பதிவாளர் நாயகம் DNR சரிவர்த்தன இன்று இந்த தகவல்களை ஜனாதிபதி ஆணைக்குழுவில் சமர்ப்பித்துள்ளார்.
1000 பக்கங்களை கொண்ட இந்த அறிக்கை தொகுப்பினை சத்திய பிரமாணமாக சமர்ப்பித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை கணக்காய்வாளர் நாயகம் காமினி விஜயசிங்க தற்போது ஜனாதிபதி ஆணைக்குழுவில் வாக்குமூலங்களை பதிவு செய்து வருகின்றார். தபால் தொழிற்சங்கங்கள் இன்று நள்ளிரவு முதல் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தை மேற்கொள்ள இருப்பதாக தெரிய வந்துள்ளது. தபால் அலுவலகத்திற்காக கட்டப்பட்ட கட்டடத்தில் சுற்றுலா ஹோட்டலை நடத்த தீர்மானித்தமை மற்றும் நிர்வாக பிரச்சினைகள் தொடர்பில் உரிய தீர்வு வழங்கப்படாமை போன்றவற்றுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளது. இதற்கமைய இன்று நள்ளிரவு முதல் 48 மணித்தியாலங்களுக்கு இந்த வேலைநிறுத்த போராட்டத்தை மேற்கொள்ள இருப்பதாக தபால் தொழிற்சங்க முன்னணி குறிப்பிட்டுள்ளது. மேலும் இதற்கு உரிய தீர்வு வழங்கப்படாவிடில் எதிர்வரும் 26ஆம் தேதி முதல் தொடர் வேலை நிறுத்தத்தை முன்னெடுக்க தீர்மானித்திருப்பதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். அடுத்து வரும் 4 வருடங்களுக்கு தேசிய அரசாங்கத்தை முன்கொண்டு செல்ல தீர்மானிக்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் லக்ஷ்மன் கிரியல்ல தெரிவித்துள்ளார். பேராதனையில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தேர்தலின் பின்னர் பல கட்சிகள் அரசாங்கத்துடன் இணைந்து கொண்டாலும் மக்கள் ஆணை ஜனாதிபதிக்கும் ஐக்கிய தேசிய கட்சிக்குமே கிடைத்திருப்பதாக அமைச்சர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார். அடுத்து வரும் 4 வருடங்களில் இலங்கை சிறுவர்களுக்காக 50 மில்லியன் அமெரிக்க டாலர்களை செலவிட ஐக்கிய நாடுகளின் சிறுவர் நிதியம் திட்டமிட்டிருக்கிறது. பொருளாதார கொள்கை திட்டமிடல் பிரதி அமைச்சர் கர்சடி சில்வா இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார். யுனிசெஃப் அமைப்பின் பிரதிநிதிகளுடன் அமெரிக்காவில் தாம் நடத்திய பேச்சுவார்த்தையின் போது இதற்கான இணக்கம் எட்டப்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கமைய 2018ஆம் ஆண்டு முதல் 2022ஆம் ஆண்டு வரை இலங்கை சிறார்களுக்கு விசேட வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளன. இந்த வேலை திட்டத்திற்கான திட்ட வரைவு எதிர்வரும் செப்டம்பர் மாதத்தில் சமர்ப்பிக்கப்பட இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. சிறுவர்களுக்கு எதிரான வன்முறைகள் உள்ளிட்ட பிரச்சினைகள் தொடர்பில் விழிப்புணர்வை மேம்படுத்தல் மற்றும் சிறுவர்களின் திறமைகளை மேம்படுத்தல் போன்ற இலக்குகளை மையப்படுத்தும் வகையில் இந்த செயற்திட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளன. சிறிய வர்த்தக விளம்பர இடைவெளியை தொடர்ந்து டிடியின் வெளிநாட்டு செய்திகள் இடம்பெறும்.